அதற்கு அடையாளமாகவே இந்த வருஷம் ஒரு புதிய ஜெபக்கூட்டத்தை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கின்றார். 8 வருட காலமாக மம்சாபுரத்தில் போராடி கொண்டே இருக்கின்றோம். கிறிஸ்தவனுக்கு விரோதி கிறிஸ்தவன், ஊழியக்காரனுக்கு விரோதி ஊழியக்காரன், சபைக்கு விரோதி சபையாத்தான் இருந்துகிட்டு இருக்கு. ஊழியக்காரன் மரிக்கிறான், ஊழியக்காரன் குடும்பம் சீர்கெட்டு போகிறது, ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள், மரித்து விடுகிறார்கள். ஏன்னு காரணம் புரியல. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமா எந்த ஊழியக்காரன் எழும்பக்கூடாது, கர்த்தருடைய சபைக்கு விரோதமா கர்த்தருடைய சபையா இருக்கிறவர்கள் எழும்பக்கூடாது, கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு விரோதமா கர்த்தருடைய விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது. எழும்பினால் கர்த்தருடைய ஊழியக்காரன் மரிப்பான், கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்து போகும், கர்த்தருடைய சபைகள் என்ன செய்யும், சீர்கெட்டு போகும், இல்லாமல் போய்விடும். கர்த்தர் யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் இருக்கின்றார். கர்த்தர் யாரை நம்பி விசுவாசத்து ஓடுறாங்களோ அவங்க கூட தான் கர்த்தர் இருக்கின்றார். பணம் இருந்தாலும் பொருள் இல்லாட்டாலும் தொடர்ந்து யாரெல்லாம் ஊழியத்தை உண்மையா செய்யறாங்களோ அவங்க கூட தான் ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவன் நடக்கிற காரியத்தை வச்சு புரிஞ்சுக்கணும், நடக்கிற காரியமே நம்ம கூட கர்த்தர் இருக்காரா இல்லையான்னு வெளிப்படுத்தும். அவங்க கூட கர்த்தர் இருக்காரா, இருக்கார் நான் பாக்குறேன். நம்ம கூட கர்த்தர் இருக்காரா, இருக்கார் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஊழியத்தை